கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். Amen. Give God glory. Give God glory. இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. I have seen with my own eyes your salvation. உம்முடைய இரட்சண்யத்தை என் சொந்த கண்களால் நான் கண்டேன். This is the story about Simeon. இது சிமியோனை குறித்த ஒரு கதையாக A இருக்கிறது. very beautiful, very powerful story. ஒரு அழகான வல்லமையான ஒரு கதையாக இருக்கிறது. Simeon, when he was young, சிமியோன் அங்க வாலிப வயதாக இருக்கும் பொழுது, we do not know how old Simeon was. சிமியோன் எத்தனை வருடம் முடித்து விட்டான் என்பது நமக்கு தெரியாது. Maybe when he was young, அவர் வாலிபனாக இருக்கும் பொழுது, when he was a teen, the Holy Spirit appeared. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் The Holy Spirit told him, பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக சொன்னார், until you see the Savior, நீ இரட்சகரை பார்க்கும் வரை, until you see Jesus, இரட்சகரை இயேசுவை பார்க்கும் வரை, until you see the salvation, இரட்சிப்பை பார்க்கும் வரை, you will never die. நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This was the prophecy given to Simeon. சிமியோனுக்கு இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. Maybe when he was around 13-year-old, 14-year-old. அவனுக்கு ஒரு 13 வயசு 14 வயசு இருக்கலாம். After he received the word from Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரிடம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டதற்கு this word was very, very clear. அந்த வசனம் அவனை அவனை அமுக்கி போட்டது. He had no confusion. அவனுக்கு எந்த குழப்பமும் இல்லை. But he was little disturbed. ஆனால் அவன் அங்கே சலனப்பட்டான். He was little puzzled. அவன் அங்கே குழப்பம் அடைந்தான். You know, the Lord spoke to him. தேவன் அவனோடு கூட And he said, Simeon, சிமியோனே, until you see Jesus நீ இயேசுவை காணும் வரை, in flesh and blood, உன்னுடைய சதையும் அங்கே இரத்தமும், you are not going to die. நீ மரணம் அடைய மாட்டாய். Amen. He was waiting. அவன் அங்கே காத்து கொண்டிருந்தான். Maybe the next day அடுத்த நாளாக இருக்கலாம், he would see the king. அந்த இயேசு ராஜாவை Maybe the பார்க்கலாம். next day he would see Jesus in flesh and blood. அடுத்த நாள் இயேசுவை பார்க்கலாம் என்று காத்து கொண்டிருந்தான். 1 year went by. ஒரு வருடம் முடிந்து விட்டது. 2 years went by. 2 வருடங்கள் முடிந்து 3 விட்டது. years went by. 3 வருடங்கள் முடிந்து 4 years. 4 வருடங்கள் 5 years. 5 வருஷம் 10 years. 10 வருஷம் 20 years. 20 வருஷம் 30 years. 20 வருஷம் 40 years. 40 வருஷம் 70 years. 70 years. 70 வருஷம் 75. 75 80. 80 வருஷம் 90. 90 வருஷம். He touched 100. அவர் 100ஐயும் தொட்டு விட்டார். Waiting. அவர் காத்து கொண்டே இருந்தார். Waiting. அவர் காத்து கொண்டே He இருந்தார். was so disturbed. அவன் அங்கே சலனப்பட்டு, He was so anxious. அவன் அங்கே ஏமாற்றமாய் He இருந்தான். knew for sure. அவனுக்கு கண்டிப்பாக The தெரியும். word was from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையை He was கொடுத்தார். convinced about this. அதனால் அவன் அங்கே உறுதி He செய்யப்பட்டான். waited for so many years. பல வருடங்கள் அவன் காத்திருந்தான். Nearly 100 years. 100 வருடங்கள் 105. 105 Never seen. அதை பார்க்க முடியவில்லை. So puzzled, so disturbed. அவன் இங்கே மிகவும் குழப்பமாக So இருந்தான். anxious. அவன் அங்கே மிகவும் விரக்தியோடு இருந்தான். Now when Simeon was 113-year-old, சிமியோன் 113 வருஷங்கள் தொடும் பொழுது, give God glory. தேவனுக்கு Give மகிமை God செலுத்தலாம். glory. He's a promise-keeping God. அவன் வாக்குத்தத்தத்தை He's a கைக்கொள்கிற தேவன். God of His word. அவன் தனது வார்த்தை When கைக்கொள்கிற he தேவன். was 113-year-old, 113 வருஷம் அவன் கடந்த பொழுது, he had this prompting. அவனுக்கு இந்த ஒரு உந்துதல் வந்தது. He was led by the same Holy Spirit who spoke to him several years ago. பல வருடங்கள் முன்பதாக பேசிய அந்த பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் இடைப்பட்டார். Go rush to the temple. இந்த ஆலயத்திற்கு நீ செல்ல வேண்டும். You've been waiting for 10 years. 10 வருஷம் இதற்காக 20 years. 20 வருஷம் 30 years. 30 வருஷம். Now you are 113-year-old man. உனக்கு இப்பொழுது 113 வருஷம் ஆகிவிட்டது. Now rush to the temple. ஆலயத்திற்கு நீ ஓடி போ. He rushed to the temple. ஆலயத்திற்கு அவன் ஓடி And he சென்றான். saw Mary Joseph மேரியும் யோசேப்பையும் அவன் holding பார்த்தான். the little baby Jesus. சிறு குழந்தை இயேசுவை அவர்கள் கையில் Give ஏந்திக் God கொண்டிருந்தனர். glory. Give God glory. Hallelujah. So many other parents were there. மற்ற ஜனங்களும் அங்கே இருந்தார்கள். 8th day.
எட்டாவது நாள் Mary and Joseph மரியாளும் யோசேப்பும் brought the baby Jesus இயேசுவான குழந்தையை அவர்கள் for கொண்டு the வந்தார்கள். circumcision ceremony. அங்கே விருத்த சேதனம் பண்ணுவதற்காக அவர்கள் Maybe கொண்டு many other parents were there with their child. மற்ற பெற்றோர்களும் தன் குழந்தைகளோடு அங்கே But இருந்தார்கள். here was Simeon. அங்கே சிமியோன் காத்து He கொண்டிருந்தார். came, so many couples were there. அங்கே அநேக தம்பதிகள் So இருந்தனர். many babies were there. அநேக குழந்தைகளும் It இருந்தனர். was a huge temple. அது பெரிய ஆலயமாக But இருந்தது. still, ஆனாலும் Simeon came running to Mary and Joseph. சிமியோன் மரியாளும் யோசேப்பையும் நோக்கி ஓடி My வந்தார். God is not a God of confusion. குழப்பத்தை கொடுக்கிறவர் நம் தேவன் அல்ல. I said, my God is not a God of confusion. நம்முடைய தேவன் குழப்பத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. He came running straight to Mary and மரியாளும் Joseph. யோசேப்பையும் நேராக ஓடி சென்றார். While they were holding the baby, தன்னுடைய குழந்தையை அவர்கள் இங்கே that கைகளில் வைத்துக் sweet, கொண்டிருந்த tender baby, இங்கே குழந்தையை வைத்துக் கொண்டிருந்த பொழுது Simeon took that baby. சிமியோன் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டார். This old man, தன்னை இந்த வயதான முதியவர் he was so shivering, so weak. அவன் அங்கே மிகவும் தொய்ந்து போயிருந்தான். He took this little baby. அந்த குழந்தையை அந்த வயதான காட்டிலும் When he எடுத்துக்கொண்டு took this little baby, குழந்தையை எடுத்துக்கொண்டு he said this word, இந்த வார்த்தையை சொன்னார். very powerful word. இது ஒரு பெரிய வல்லமையான With வார்த்தை. my own eyes, தன்னுடைய சொந்த with கண்களால் my own eyes, தன்னுடைய சொந்த கண்களால் I have seen. இதை நான் பார்த்தேன். I have seen. என் கண்கள் கண்டன I என்று have சொன்னார். seen. என் கண்கள் கண்டன. Somebody say, I have seen. என் கண்கள் கண்டன. Somebody say, I have seen. என் கண்கள் கண்டன. ஹலோ, வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா? கண் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்களேன். என் ಕಣ್ಗಳ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತೀರಾ? ನನ್ನ ಕಣ್ಗಳು ಕಂಡಿತು. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ನನ್ನ ಕಣ್ಗಳು ಕಂಡಿತು. ನೀವು ರೆಸ್ಪಾಂಡ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾನು ಪ್ರೀಚ್ ಮಾಡ್ತಾನೇ ಇರ್ತೀನಿ. 7 pages ಇದೆ. ಎಷ್ಟು ಪೇಜಸ್ಸು? ಪ್ರೀಚ್ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. ನನ್ನ ಕಣ್ಗಳು, ஹலோ, ನನ್ನ கண்ಗಳು முடிங்க பாஸ்டர், பிரியாணி காத்துக்கிட்டு இருக்கு, பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கு. ನನ್ನ ಕಣ್ಗಳು ಕಂಡಿತು. ಯಾರನ್ನು ಕಂಡಿತು? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರು ನೋಡಿ ಹೇಳಿ, ಯೇಸುವನ್ನು ಕಂಡಿತು. This is what Simeon said. சிமியோன் இந்த வார்த்தையை சொன்னார். This is my theme. இது என்னுடைய தலைப்பு. This is the theme of this Christmas. இந்த கிறிஸ்துமஸின் தலைப்பு இதுவாக இருக்கிறது. My prayer, என்னுடைய ஜெபம், my desire as a pastor of EAGC. இந்த சபைக்கு போதகராக என்னுடைய வாஞ்சை, Many hundreds of prayer partners have prayed for this service. இந்த ஆராதனைக்காக நூற்றுக்கணக்கான ஜெப பங்காளர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். Hundreds and hundreds of prayer partners. நூற்றுக்கணக்கான ஜெப பங்காளர்கள் They have ஜெபித்திருக்கிறார்கள். prayed for this service இந்த ஆராதனைக்கு மாத்திரம் since 3 months. 3 மாதங்களாக, Nearly 100 days. 100 நாட்களுக்கு So மேலாக our prayer is, நம்முடைய ஜெபம், this morning as you are here, as you are seated here, இந்த காலை வேளையிலே நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிற வேளையிலே we want God to open everyone's spiritual eyes. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபம். I said we want God to open our spiritual eyes. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Hallelujah. Hold the person sitting next to you. பக்கத்துல இருக்கிறவங்க கையை Hold பிடிச்சுக்கோங்க. somebody's hand. யாராவது கையை பிடிச்சுக்கோங்க. No, he's your brother, he's your sister. Don't feel shy. உங்க சகோதர சகோதரிகள் தான் அவர்கள். Just pray this simple prayer. இந்த ஒரு எளிமையான ஜெபத்தை நீங்கள் Father, ஜெபிக்கணும். open my brother's eyes. பிதாவே, இவர்கள் கண்களை நீங்கள் Open my திறக்க sister's eyes. வேண்டும். என் சகோதரியின் கண்களை நீங்கள் Let my brother see Jesus. இயேசுவை இவர் கண்கள் Let my காணட்டும். sister see Jesus. என்னுடைய சகோதரியின் கண்கள் இயேசுவை Open காணட்டும். my brother's eyes right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். Amen. Give God glory. தேவனுக்கு மகிமை God செலுத்தலாம். is a prayer answering God. தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற This is தேவன். not another Christmas festival. இது இன்னொரு கிறிஸ்துமஸ் திருவிழா அல்ல. God is going to reveal himself தேவன் தன்னை தாமே வெளிக்கொணர் போகிறார். like never before. எப்பொழுதும் இல்லாத வண்ணம். Amen. Like never before, he is going to reveal his glory, he is going to reveal his power, he is going to reveal his love. தன்னுடைய அன்பை, மகிமையை, அவர் வல்லமையை இங்கே வெளிப்படுத்த போகிறார். So what did Simeon say? சிமியோன் என்ன சொன்னார்? I have seen என் கண்கள் கண்டது. the king is here. இங்கே ராஜா I வந்திருக்கிறார். have seen the king. ராஜாவை நான் கண்டேன். Give God glory. Hallelujah. Give God glory. I have seen the king. ராஜாவை என் கண்கள் கண்டன. Jesus is the King of Kings. இயேசு ராஜாதி ராஜாவாக Jesus இருக்கிறார். is the Lord of Lords. இயேசு தேவாதி தேவனாய் இருக்கிறார். You know this Simeon, சிமியோன் when he was young, அவன் வாலிபனாக இருந்த he வேளையில் had read this particular scripture passage. இந்த வசனத்தை அவன்
வாசித்திருக்கிறார். or the prophecy that was given to Isaiah. ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை He வாசித்திருக்கிறார். knew Isaiah 7:14. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது It வசனம் is very clear. மிகவும் தெளிவான வசனம். Therefore the Lord himself will give you a sign. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை The கொடுப்பார். virgin will be with a child இதோ ஒரு கன்னிகை and கர்ப்பவதியாகி will give birth to a son ஒரு குமாரனை பெறுவாள். and will call him Emmanuel. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். Simeon was waiting for this prophecy to come to pass. சிமியோன் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக காத்துக் And கொண்டிருந்தார். now God has fulfilled the same. தேவன் அதை நிறைவேற்றினார். Now he says, சிமியோன் சொல்லுகிறார், I see with my own eyes. என்னுடைய சொந்த கண்களால் நான் கண்டேன். Isaiah 7:14 being fulfilled. ஏசாயா 7:14 இங்க தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Listen, கவனியுங்கள், Jews, யூதர்கள் they believed அவர்கள் இப்படியாக விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். that they were special people. அவர்கள் விசேஷித்த ஜனங்கள் என்று, They believed that they were, chosen people. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று. They were living under Roman government. அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தை They were ruled by Roman government. ரோமர்கள் அவர்களை ஆளுகை செய்தனர். Earlier Jews were under Babylonians. பாபிலோனியர்களும் அவர்களை ஆளுகை செய்தனர். Babylonians ruled them. பாபிலோனியர்களும் ஆளுகை செய்தனர். Babylonians oppressed them. பாபிலோனியர்கள் அவர்களை ஒடுக்கினர். Babylonians kept them in bondage. அவர்களை கட்டுகளுக்குள்ளாக வைத்திருந்தார்கள். After Babylonians, பாபிலோனியர்கள் சென்ற பின்னர் Persians started ruling them. பெர்சியர்களும் அவர்களை ஆண்டனர். Persians started oppressing them. பெர்சியர்கள் மீண்டுமாக அவர்களை அங்கே ஒடுக்கினர். After Persians, பெர்சியர்கள் சென்ற பின்னர் Jews, they were ruled by Romans. யூதர்களும் அங்கே ரோமர்களால் ஆளுகை They செய்யப்பட்டனர். were kept in bondage by Romans. ரோமர்களும் அவர்களை கட்டுகளுக்குள்ளாக வைத்தனர். Romans ruled Jews. ரோமர்களும் யூதர்களை ஆளுகை So செய்தனர். Jews were waiting யூதர்கள் இதற்காக for காத்து their own king to come. நம்முடைய சொந்த ராஜா வருவார் For என்று. their king to come and deliver them from Persians, from Babylonians and from Romans. எல்லா சாம்ராஜ்யத்திலிருந்தும் தன்னை விடுவிப்பார் என்பது ஒரு ராஜா வருவார் என்று நினைத்துக் Now, கொண்டிருந்தார்கள். இப்பொழுது since Jesus is born, இயேசு பிறந்தபடியினால் Simeon knew for sure. சிமியோனுக்கு இது கண்டிப்பாக He was உறுதியாக fully தெரியும். convinced அவன் மிகவும் உணர்த்தப்பட்டான் that Jesus is the King of Kings and the Lord of Lords that they were waiting for. அவர்கள் காத்திருந்த ராஜா இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். Jews thought யூதர்கள் இப்படியாக that நினைத்தனர். God would send a king from heaven directly, பரலோகத்திலிருந்து ஒரு ராஜாவை நேரடியாக அனுப்புவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். like one Superman ஒரு சூப்பர்மேன் போல குதிப்பார் என்று just நினைத்துக் கொண்டிருந்தார். descending from heaven, பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கி வருவார் just என்று, flying from heaven, பரலோகத்திலிருந்து பறந்து வருவார் என்று, like a Superman. ஒரு சூப்பர்மேன் போல பறந்து வருவார் என்று, A king would come, ஒரு ராஜா வருவார் என்று, overthrow all these Roman government, இந்த அரசாங்கத்தை எல்லாம் எடுத்து போடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். overthrow Roman authorities, இந்த அதிகாரிகளை எல்லாம் தூக்கி வீசுவார் என்று நினைத்துக் and கொண்டிருந்தார். deliver Jews. அங்கே யூதர்களை விடுவிப்பார் என்று நினைத்துக் And கொண்டிருந்தார். this king will rule them. இந்த ராஜா அவர்களை ஆளுகை செய்வார் என்று They நினைத்துக் thought கொண்டிருந்தார். any means அவர்கள் எதிரிகள் through violence அவர்கள் இப்படியாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தனர். or any means the Jews would get a king. எப்படியாவது ஒரு ராஜா இங்கே வருவார் என்று நினைத்துக் So they கொண்டிருந்தார். were waiting for so many years. பல வருடங்களாக இதற்காக They were காத்துக் waiting for கொண்டிருந்தார். hundreds of years. நூற்றுக்கணக்கான வருடங்களாக காத்திருந்தார். Now Jesus is born இயேசு பிறந்தார் as king ஒரு ராஜாவாக. for the Jews. அங்கே யூதர்களுக்கு Not ஒரு just for the ராஜாவாக. Jews, யூதர்களுக்காக for entire human race. எல்லா அங்கே ஜனங்களுக்காகவும் அவர் பிறந்தார். Hallelujah. He is not here to establish earthly kingdom. ஒரு பூமியில் ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட அல்ல, He was here to establish heaven kingdom. ஒரு பரலோக ராஜ்யத்தை நிலைநாட்டவே அவர் வந்தார். Heaven's kingdom. பரலோக ராஜ்யம். While other Jews they were waiting மற்ற யூதர்கள் இதற்காக காத்துக் for God to கொண்டிருந்தார். send some king through supernatural means. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில் ஒரு ராஜா வருவார் என்று நினைத்துக் Few கொண்டிருந்தார். Jews அங்கே யூதர்கள் they were so quiet, அவர்கள் மிகவும் அமைதியாக இருந்தார். so devout, அவர்கள் இங்கே மிகவும் பக்தியோடு இருந்தார். so devout
devoted. மிகவும் பக்தியோடு இருந்தார்கள். They used to pray silently. அவர்கள் மிகவும் அமைதியாக ஜெபித்துக் Quietly they would pray. அமைதியாக ஜெபித்துக் They கொண்டிருந்தார்கள். never expected God to send just like that from heaven a king. இப்படியாக பரலோகத்திலிருந்து ஒரு ராஜா வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டார்கள். Because they believed in the prophecy. அவர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தனர். So Simeon prayed like this. சிமியோன் இப்படியாக ஜெபித்துக் Bible says he was very quiet person. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிகவும் அமைதியான Very devoted, very humble. மிகவும் தாழ்மையான பக்தியுள்ள மனுஷன். In his life he had no other desire. அவனுடைய வாழ்க்கையில் வேறு எந்த வாஞ்சையும் அவனுக்கு இருந்ததில்லை. No other desire. எந்த வாஞ்சையும் He இருந்ததில்லை. just lived to see the king being born in Jerusalem. எருசலேமிலே இந்த ராஜா பிறக்க வேண்டும் என்பதற்காக Now the காத்துக் time has come. இந்த நேரம் வந்து விட்டது. Now the time has come. இந்த நேரம் வந்து விட்டது. Now இந்த வேளையிலே Simeon, சிமியோன் when he took the baby in his arms, தன்னுடைய கைகளிலே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டதற்கு He declared, பின்பதாக இப்படியாக and அறிக்கை he செய்தார். said, இப்படியாக அறிக்கை with my செய்தார். own eyes, என்னுடைய சொந்த I கண்களால் have seen the king. ரட்சணியத்தை ராஜாவை கண்டனர். I have seen the king. ராஜாவை நான் கண்டேன். In baby Jesus, இயேசு குழந்தை இயேசுவை he recognized that king. அந்த இயேசுவை அவன் அறிந்து கொண்டான். And he was glad. அவன் இப்படியாக அங்கே நினைத்துக் கொண்டான். He was glad. அவன் இப்படியாக He நினைத்துக் said, கொண்டான். no more waiting. இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் Turn இல்லை. to somebody and say, no more waiting. இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்களேன். யாருக்கு காத்திருக்கிறீங்களே? யாருக்கு காத்திருக்கிறீங்க? யாருக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு ராஜா வரப்போறார். இன்னொரு ராஜா வர வேண்டிய அவசியமே கிடையாது. ராஜா வந்தாச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ராஜா வந்து விட்டார். ஃபாதர் அழகா பாடுறாரு, இயேசு ராஜா வந்து விட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம். மேஜஸ்டி, கிங் ஆஃப் கிங்ஸ். ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். அப்படி பாடும்போது நிறைய பேர் பாருங்க கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ராஜாவுக்கு கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. 2 கரங்களை உயர்த்தி ராஜாவுக்கு நன்றி சொல்லுவீங்களா? 2 கரங்களை lift your hands, lift your hands. கைகளை உயர்த்தி Hallelujah. He is not here to establish an earthly kingdom. ஒரு பூமிக்குரிய சாம்ராஜ்யத்தை An அல்ல. earthly kingdom shall be shaken. பூமிக்குரிய சாம்ராஜ்யம் He is here அசைக்கப்படும். to establish the heaven's kingdom. பரலோக ராஜ்யத்தை அவர் That உண்டாக்கவே is வந்தார். unshakable. அது அசைக்கப்படாத ஒரு Child of ராஜ்யம். God, தேவ பிள்ளைகளே, He is here அவர் இங்கே to வந்திருக்கிறார். establish heaven's kingdom பரலோக ராஜ்யத்தை that shall ஸ்தாபிக்க never be shaken. எப்பொழுதும் அசைக்கப்படாத All வண்ணம் the kingdoms will be shaken. எல்லா ராஜ்யமும் அசைக்கப்படும். Babylonian's kingdom will be shaken. பாபிலோனிய ராஜ்யம் அசைக்கப்படும். Persian's kingdom will be shaken. பெர்சிய சாம்ராஜ்யம் அசைக்கப்படும். Roman's kingdom shall be shaken. ரோம சாம்ராஜ்யம் அசைக்கப்படும். But the kingdom that Jesus establishes, ஆனால் இயேசு ஸ்தாபித்த இந்த that he சாம்ராஜ்யம், established, அவர் ஸ்தாபித்த shall never be shaken. Give God glory. ஒரு நாளும் அசைக்கப்படாது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. No more waiting. நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் Let இல்லை. me tell you one thing. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். No power. எந்த வல்லமையும், Somebody say no power. எந்த வல்லமையும், வாய் தரங்கள, no power. எந்த வல்லமையும், No power எந்த வல்லமையும் is permanent. அது நிரந்தரம் அல்ல. Give God glory. No power on this earth. எந்த வல்லமையும் நிரந்தரம் No அல்ல. power on this earth. இந்த பூமியில் எந்த வல்லமையும் It may look powerful. அது வல்லமையாக காணப்படும். It may look very strong. அது மிகவும் வல்லமையாக It may காணப்படும். look established. அது ஸ்தாபித்ததாய் But காணப்படும். let me tell you one thing. ஆனால் ஒரு காரியத்தை நான் No சொல்லுகிறேன். power in India is permanent. இந்தியாவிலே எந்த வல்லமையும் அங்கே I said no நிரந்தரம் அல்ல. power in India is permanent. இந்தியாவில் எந்த வல்லமையும் நிரந்தரம் அல்ல. No power எந்த is வல்லமையும் permanent. நிரந்தரம் அல்ல. No throne. எந்த சிங்காசனமும், No throne. எந்த சிங்காசனமும், Somebody say no throne. எந்த சிங்காசனமும், No throne is timeless. எந்த சிங்காசனமும் கால வரை I உள்ளது. said no throne is timeless. எந்த சிங்காசனமும் கால வரைமுறை உள்ளது. I said no throne is timeless. எல்லா சிங்காசனமும் கால வரைமுறை Give உள்ளது. God glory. All the other thrones shall be shaken. எல்லா சிங்காசனமும் அசைக்கப்படும். But this one throne ஆனால் இந்த ஒரு is சிங்காசனம் timeless. It is eternal. கால வரைமுறை அற்றது. No more waiting. காத்திருக்க வேண்டிய The king அவசியம் is இல்லை. here. ராஜா இங்கே இருக்கிறார். No authority. எந்த அதிகாரமும், No authority எந்த அதிகாரமும் is the answer. அது பதில் அல்ல. Somebody say no authority. எந்த அதிகாரமும், No authority. எந்த அதிகாரமும், ಯಾವ ಅಧಿಕಾರವು ನಮಗೆ ಆನ್ಸರ್ ಇಲ್ಲ, ಬದಿಲಿಲ್ಲನ, ಉತ್ತರ ಇಲ್ಲ. ಹೇಳಿ, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಯಾವ ಅಧಿಕಾರವು? ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ, ಯಾವ ಅಧಿಕಾರವು? ಯಾವ ಅಧಿಕಾರವು?
uttara illa. Amen. The nation is burning. இந்த நாடு Other seat is supreme. அது தலையான அதிகாரம் அல்ல. Jesus is the only king. இயேசுவே ஒரே ராஜா. He is the only answer. இயேசுவே ஒரே பதில். Simeon says, சிமியோன் சொல்லுகிறான், King is here. ராஜா இங்கே இருக்கிறார். Amen. Let me tell you one thing. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். No king is the key. அந்த எந்த ராஜாவிடம் இருந்தும் அந்த சாவி இல்லை. Or in other words, no king has the key. எந்த ராஜாவிடமும் அந்த திறவுகோல் சாவி இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார்கிட்டயும் அந்த சாவி இல்லைன்னு சொல்லுங்களேன். ஆமென். No king is the key. No king has the key. எந்த ராஜாவிடமும் திறவுகோல் இல்லை. Only Jesus has the key. இயேசுவிடமே அந்த திறவுகோல். I said only Jesus has the key. இயேசுவே அந்த திறவுகோலை வைத்திருக்கிறார். He has the key. He is the key. அவரே சாவியாக திறவுகோலாக இருக்கிறார். He has the keys of death and hate. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல் அவரிடமே உண்டு. You can read that in Revelation chapter number 1 verse number 18. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். Jesus has the keys. இயேசுவிடம் அந்த அங்க திறவுகோல் இருக்கிறது. Hallelujah. That is the reason. அந்த காரணத்தினால் We are celebrating this king. நாம் இந்த ராஜாவை கொண்டாடுகிறோம். We are celebrating this king. ராஜாவை நாம் கொண்டாடுகிறோம். Hallelujah. கரங்களை தட்ட மாட்டீங்களா? கரங்களை தட்ட மாட்டீங்களா? When Simeon took the baby in his arms, சிமியோன் அந்த குழந்தையை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு he said, அவர் இப்படியாக சொல்லுகிறார், with my own eyes I have seen your salvation. இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று Luke சொல்லுகிறார். chapter number 2 verse number 30. லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனம். With my own eyes என்னுடைய சொந்த I கண்களால் have seen your salvation. இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். What is salvation? இரட்சணியம் என்றால் என்ன? Salvation in Greek is ரட்சிப்பு இங்கே கிரேக்க பதத்திலே delivered, விடுதலை செய்வது, health, உதவி செய்வது, save, உதவி காப்பாற்றுவது, saving. அவரை காப்பாற்றுவது. He says salvation has come. இங்க ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். Turn to somebody and say no more doubt. இனி இதில் எந்த சந்தேகமும் Turn இல்லை. to somebody and say no more doubt. எந்த சந்தேகமும் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சந்தேகமே இல்லைன்னு சொல்லுங்களேன். ரட்சிப்பு கொடுக்க ஒரே ஒரு நாமத்துக்கு மாத்திரம் தான் அதிகாரம் உண்டு. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசு நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் அல்ல. ஆமென். Hallelujah. There is no other name that can save you and I. நம்மை ரட்சிக்கிற எந்த நாமமும் வேறு இல்லை. It is only Jesus. அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. Jesus can save you and I. இயேசு மாத்திரமே நம்மை ரட்சிக்க This முடியும். Simeon, he was so convinced. சிமியோன் மிகவும் அங்க உணர்த்தப்பட்டவனாய் இருந்தான். He's not an ordinary person. அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. He's a son of a very qualified person. மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு தந்தையின் மகனாக இருந்தான். Simeon's father's name was Hillel. சிமியோனுடைய தகப்பனாரின் பெயர் ஹில்லேல். He's a very big popular scholar. அவர் மிகவும் படித்த மாமேதையாக இருந்தார். He's the Jewish president. அவர் யூத ஜனாதிபதியாக அங்கே இருந்தார். He's the founder of a Bible college. இங்க ஒரு வேதாகம பள்ளியை அவர் கண்டுபிடித்தார். He's the founder of Sanhedrin. அவர் இப்படியாக ஒரு நிறுவனத்தை ஸ்தாபித்தவர். The supreme council of the Jewish people in the time of Christ. அங்கே யூதர்கள் மத்தியில் ஆலோசனை கூட்டத்தின் தலைவராக இருந்தார். So nothing can convince Simeon. அவர்களை சுலபமாக எதிலும் அவர்களை அங்கே குழப்பி விட முடியாது. Nobody can convince Simeon. அவர்களை அங்கே ஒரு உணர்த்துதலை யாராலும் கொடுக்க His முடியாது. father is a big scholar. அவருடைய தகப்பனார் பெரிய மாமன். Bible college president. அங்கே பள்ளி வேதாகம பள்ளியின் ஜனாதிபதியாக இருந்தார். Simeon too was a scholar. சிமியோனும் கூட ஒரு மாமேதையாக இருந்தார். Highly qualified person. மிகவும் தேர்ச்சி பெற்ற மனிதன். He has done his doctorate those days. அவன் அந்த காலத்திலே டாக்டரேட் பட்டவன் பெற்றவன். Maybe double PhD, we don't know. அதிகமாக படித்திருப்பான், நமக்கு தெரியாது. So you cannot convince Simeon easily. சிமியோனை மிகவும் சுலபமாக அவனை உணர்த்துதலை And now this scholar says, இந்த மாமேதை சொல்லுகிறார், I have seen salvation with my own eyes. இரட்சணியத்தை சொந்த கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். Simeon has seen so many kings come and go. சிமியோன்கள் अनेक ராஜாக்கள் வந்து செல்வதை கவனித்திருக்கிறார். Simeon has seen so many kingdoms come and go. अनेक சாம்ராஜ்யங்கள் வந்து செல்வதை கண்டிருக்கிறார். So many changes. अनेक மாற்றங்கள். Babylonians came and went. பாபிலோனியர்கள் வந்து சென்றார்கள். Persians came and went. பெர்சியர்கள் வந்து சென்றார்கள். And now Romans are ruling. இப்பொழுது ரோமர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். And he knew for sure அவருக்கு உறுதியாக தெரிகின்றது that Jesus இயேசு brings
salvation to every mankind. எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவே ரட்சிப்பை கொண்டு Simeon வருகிறார். knew சிமியோனுக்கு that தெரிகிறது God in his time தேவன் தம்முடைய நேரத்திலே sent salvation. ரட்சிப்பை அனுப்புவார் என்று சொல்லுகிறார். Salvation has come. அங்கே ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். Child of God, தேவ பிள்ளைகளே, nearly 400 years 400 வருடங்களாக after Malachi, the prophet, ஒரு தீர்க்கதரிசி for nearly 400 years 400 வருஷங்களாக they never heard anything from God. இந்த தேவனிடத்திலிருந்து எந்த பதிலும் God கிடைக்கவில்லை. never spoke to them through any prophets. தேவன் எந்த தீர்க்கதரிசி மூலமாகவும் பேசவில்லை. 400 silent years. 400 வருடங்கள் அமைதியாக Nearly கடந்தது. 400 silent years. 400 வருடங்கள் அமைதியாக And கடந்தன. Simeon, சிமியோன் as a scholar, ஒரு மாமேதை, as a servant of God, தேவனுடைய he ஊழியனாக took the baby in his arms அந்த குழந்தையை தன் கைகளில் and he எடுத்துக்கொண்டு says, with my own eyes I have seen your salvation. ரட்சண்யத்தை என் சொந்த கண்கள் கண்டன என்று சொல்லுகிறார். According to Paul, பவுல் சொல்லுகிறார், Galatians chapter number 4 verse number 4, கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது Paul வசனத்தில் in his letter he says to Galatians, பவுல் இப்படியாக கலாத்தியர்களுக்கு when சொல்லுகிறார், the time had fully come, காலம் நிறைவேறின போது God sent forth his son, தம்முடைய குமாரனை தேவன் born அனுப்பினார். of woman, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் born under the law. நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய Hallelujah. Simeon was so excited. சிமியோன் மிகவும் உற்சாகமாக இருந்தார். Turn to somebody and say, get excited. நீங்களும் Get உற்சாகப்படுங்கள். excited. நீங்களும் உற்சாகப்படுங்கள். Hallelujah. Salvation has come. ரட்சிப்பு வந்தது. No doubt. எந்த சந்தேகமும் கரங்களை இல்லை. தட்ட மாட்டீங்களா? கரங்களை தட்ட மாட்டீங்களா? 113-year-old man. 113 வயது நிரம்பிய He has மனிதன் seen people suffer. இங்க மக்கள் வதைக்கப்படுவதை நான் So கண்டார். much suffering. மிகவும் வதைக்கப்பட்டார்கள். Oppression. இங்க ஒடுக்கப்பட்டனர். Depression. அங்கே ஒடுக்கப்பட்டனர். Poverty. அவர் வறுமையினால் இருந்தனர். Sickness. அங்கே பாவியாக இருந்தனர். Death. இங்க மரணத்தில் கடந்தனர். Prejudice. இங்க யாக நிந்திக்கப்பட்டனர். Racism. அங்கே மக்கள் ஒருவரை ஒருவர் நிந்தித்தனர். Injustice. அவர்கள் அங்கே நீதி இல்லாமல் Many வாழ்ந்தனர். other negative influences அநேக எதிர்மறையான காரியங்கள் இருந்தன. that destroyed innocent people. அவர் இப்படியாக அங்கே பாவியான மக்களை அழித்து He has போட்டது. seen enough. அவர்கள் போதும் என்ற அளவுக்கு Now பார்த்தார். this old man, இந்த வயது முடிந்த he மனிதன் says, Father, பிதாவே, now I can die in peace நான் இப்போது சமாதானமாக மரணிக்க கூடும். because I have seen salvation. ரட்சண்யத்தை நான் கண்டேன் என்று சொன்னார். கரங்களை தட்ட மாட்டோமா? Hallelujah. This is my prayer. இதுவே என்னுடைய ஜெபமாக This morning, இந்த காலை on வேளையில் this Christmas day, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே I don't care how you celebrate your Christmas, நீங்கள் எப்படி கிறிஸ்துமஸை கொண்டாடுவீர்கள் என்பது எனக்கு with கவலை whom இல்லை. you celebrate Christmas, யாரோடு கொண்டாடுகிறீர்கள் என்பது எனக்கு but பொருட்டல்ல. this Christmas ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் is going to be different இது வித்தியாசமாக இருக்கும். because as you are seated right here, நீங்கள் இந்த வேளையிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். this is my prayer. இதுவே என் ஜெபமாக இருக்கிறது. God is going to open everyone's eyes. தேவன் உங்களுடைய கண்களை திறக்க போகிறார். God is going to open everyone's eyes. தேவன் உங்களுடைய கண்களை திறக்க போகிறார். You may not know Jesus. இயேசுவை நீங்கள் அறியாமல் You இருக்கலாம். may not have heard Jesus. இயேசுவை பற்றி நீங்கள் கேட்காமல் Never been to இருக்கலாம். any church. எந்த சபைக்கும் போகாமல் Never been to இருக்கலாம். any Christian meeting. எந்த கிறிஸ்தவ கூட்டங்களுக்கும் நீங்கள் Never செல்லாமல் heard இருக்கலாம். any Christian preacher preach. இந்த போதகர் இப்படியாக போதிப்பதை நீங்கள் But let கேட்காமல் me tell you one இருக்கலாம். thing. நான் ஒரு காரியம் As சொல்கிறேன். you are seated here, இந்த வேளையிலே நீங்கள் you may be உட்கார்ந்திருக்கிறீர்கள். asking so many questions. அநேக கேள்விகள் நீங்கள் If கேட்கலாம். there is a God, ஒரு சந்தேகம் இருக்கலாம். if there is a God, ஒரு சந்தேகம் why இருக்கலாம். so much suffering? நான் ஏன் பாடுகள் Why அனுபவிக்கிறேன்? so much sickness? எதனால் நான் அங்கே Why சுகவீனமாய் so இருக்கிறேன்? many hopeless? எதனால் நம்பிக்கையின்மை This இருக்கிறது? may be a question right now. இப்படியாக நீங்கள் கேள்வி கேட்டுக் You கொண்டிருக்கலாம். may be disturbed. நீங்கள் அங்கே சலனப்பட்டு You may இருக்கலாம். be puzzled. நீங்கள் குழப்பமாக You may இருக்கலாம். be confused. நீங்கள் குழப்பமடைந்து You may இருக்கலாம். be living in constant fear. நீங்கள் இப்படியாக தொடர்ந்து பயத்தோடு But let வாழலாம். me tell you one thing. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன்.